இந்த தளத்துல முக்கியமா நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த ஏரண்ட முனிவர் இந்த உலக மக்களுக்காக அந்த காவிரி அந்த துவாரத்தின் வழியாக ஓடி மறைஞ்சு போகுது. அப்ப அந்த காவிரி நீர் வெளியில வந்தாதான் மக்கள் பயன்படுவாங்க, மக்களுக்கு அது பயன்படும். இத மன்னன் எப்படியாவது இத காவிரி நீரை இந்த துவாரத்தின் வழியாக செல்றதை தடுத்து நீங்க மக்களுக்கு பயன்படணும்னு வேண்டுகோள் விடுக்குவேன். ஏரண்ட முனிவர் அந்த துவாரத்திலே இறங்கி அந்த காவிரி மேலே வரும்படியாக செய்து தன்னையே அந்த துவாரத்திற்கு அந்த பரிசாக கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அந்த பெரும் தவசீலர்கள் எல்லாம் நம்மெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட தவத்தை செய்கிறார்கள் என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. இந்த தலத்தினுடைய சுவாமியும் திருவழஞ்சுழி என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியும் இணைத்து இப்பொழுது நாவுக்கரசர் பெருமான் இங்கே பாடி மகிழ்கிறார். நாமும் அப்படி ஒரு சுவாமிய நமக்கு எந்த அளவுக்கு சாமி உணர்த்துறாரோ அந்த அளவுக்கு நாம உருகி பாடி நாம இறைவனை வழிபாடு செய்வோம். இதுல என்னென்ன சுவாமியினுடைய திருமேனி தான். சாமி எப்படியெல்லாம் நமக்கு காட்சி கொடுக்கிறார், நமக்கு போனா தெரியல, நாவுக்கரசருக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு அந்த காட்சியெல்லாம் ஒரு பதிகமா பாடலா பாடி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம மிக அழகாக பாடுவோம். நான் ஒரு வரி பாடுறேன், ஏன்னா ஒரே பதிகம் தான். நிறைய பதிகம் இருந்தால் தான் நேரம் இல்லை, வேக வேகமாக நீங்களும் பின்னாடி வாங்கன்னு நான் ஓட வைப்பேன். இப்போ ஒரு வரி பாடுறேன், அதுவும் நீங்கள் நல்லா தெளிவாக பாடினீங்கன்னா கேட்கறதுக்கு அருமையாக இருக்கும். ஹரிகாம்பு கதறி நன்ன கதனா கருமணி போல் கண்டத்து அழகன் கண்டாய் கல்லால் நிழல் கருமணி போல் கண்டத்து அழகன் கண்டாய் கல்லால் நிழல் கீழ் இருந்தான் கண்டாய் பருமணி மாநாகம் பூண்டான் கண்டாய் பவள குன்று அன்ன பரமன் கண்டாய் பருமணி நீர் பொன்னி வளஞ்சுழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் வரதன் கண்டாய் உருமணி போல் அழகமர் கொட்டையூரில் கோட்டீச்சரத்து உறையும் ஓமான் தானே.
கருமணி போல் கண்டத்து அழகன் கண்டாய் கல்லால் நீழல் கீழ் இருந்தான் கண்டாய் பருமணி மாகம் பூண்டான் கண்டாய் பவல குன்றன்ன பரமன் கண்டாய் வருமணி நீர் பொன்னி பழங்குழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் பரதன் கண்டாய் குருமணி போல் அழகமரும் கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே களைக்கன்று தங்கு கரத்தான் கண்டாய் களைவையில் ஓர் ஞான கண்ணானான் கண்டாய் அலைகங்கை செஞ்சடைமை ஏற்றான் கண்டாய் அந்த கபாலத்து அப்பாலான் கண்டாய் மலை பண்டம் கொண்டு வருநீர் பொன்னி பழங்குழியில் மேவிய மைந்தன் கண்டாய் குளைத்தெங்கு அம்சோலை சூழ்கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே செந்தாமரை போது அணிந்தான் கண்டாய் சிவன் கண்டாய் தேவர் பெருமான் கண்டாய் பந்தாடு மெல்விரலால் பாகன் கண்டாய் பாலோடு நெய்த்த தேனாடி கண்டாய் மந்தாரம் முந்தி வருநீர் பொன்னி பழங்குழியில் மண்ணும் மணாலன் கண்டாய் கொந்தார் போழில் கூடை சூழ்கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே பொடியாடு மேனி புனிதன் கண்டாய் புல்பாதற்காழி கொடுத்தான் கண்டாய் இடியார் கடுமுழங்க ஏரூர் நான் கண்டாய் என் திசைக்கும் விளக்காகி நின்றான் கண்டாய் மடலார் திரை குடலும் காவிரி வீவாய் பழங்குழியில் மேவிய மைந்தன் கண்டாய்
கொடியாடு நெடுமாட கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே. அக்கரவம் அரைக்கசைத்த அம்மான் கண்டாய், அருமறைகள் ஆரங்கம் ஆனான் கண்டாய். தக்கனது பெருவேள்வி தகத்தான் கண்டாய், சதாசிவன் தான் சலந்தரனை பிளந்தான் கண்டாய். மைக்கொள் மை தடை கொண்டு வருநீர் பொன்னி பழஞ்சுழியான் கண்டாய், மழுவன் கண்டாய். கொக்கமரும் வயல் புடைசூழ் கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே. சண்டனை நல்லண்டர் தொழச் செய்தான் கண்ட சதாசிவன் கண்டாய், சங்கரன் தான் கண்டாய். தொண்டர் பலர் தொழுதேத்தும் கழலான் கண்டாய், சுடர் ஒளியாய் தொடர் வரிதாய் நின்றான் கண்டாய். மண்டு புனல் பொன்னி பழஞ்சுழியான் கண்டாய், மாமுனிவர் தம்முடைய மருந்து கண்டாய். கொண்டல் தவள் கொடிமாட கொடி கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே. அனவரியான் கண்டாய், அமலன் கண்டாய், அவிநாசி கண்டாய், அண்டத்தான் கண்டாய். பணமணி மாநாகம் உடையான் கண்டாய், பண்டரங்கன் கண்டாய், பகவன் கண்டாய். மணல் வரும் திரை பொன்னி பழஞ்சுழியான் கண்டாய், மாதவர்க்கும் நான் முகக்கும் பரதன் கண்டாய். குணமுடைய நல் அடியார் வாழ்த்துட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே. பிறை கமலும் மலர் கொன்றை தாரான் கண்டாய், வேதங்கள் தொழ நின்ற நாதன் கண்டாய். அறையதனில் புள்ளியதல் உடையான் கண்டாய், அலலாடி கண்டாய், அழகன் கண்டாய்.
வருதீரை நீ பொன்னி வளஞ்சுழியான் கண்டாய் பஞ்சமனத்தாக்கு அரிய மைந்தன் கண்டாய் குறவமரும் புலிபூடை சூழ்கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே தளம் கிளரும் தாமரை அதனத்தான் கண்டாய் தசரதன் தன் மகன் அசைவு தவித்தான் கண்டாய் இளம்பிரையும் முதிர் சடைமை வைத்தான் கண்டாய் எட்டெட்டு இருங்களையும் ஆனான் கண்டாய் வரும் கிளர் நீர் பொன்னி பழஞ்சுழியான் கண்டாய் மாமுனிகள் தொழுதேழு பொன்கழலான் கண்டாய் குளம் குளிர் செங்குவலை கிளர்கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே வெண்டர்புறம் மூன்று எரித்தான் கண்டாய் விலங்களில் வல்லரக்கன் உடல் அடர்த்தான் கண்டாய் தன் தாமரையானும் மாளும் தேட தளல் பிளம்பாய் நீண்ட கழலான் கண்டாய் வண்டார் பூஞ்சோலை பழங்குழியான் கண்டாய் மாதேவன் கண்டாய் மறையோடு அங்கம் கொண்டாடு வேதியர்வாள் கொட்டையூரில் கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே கோட்டீச்சரத்துறையும் கோமான் தானே திருச்சிற்றம்பலம். அருமையா பாடிட்டோம். அடுத்த தலத்திற்கு நாம திரு சுவாமிமலை முருகப்பெருமான தரிசனம் பண்ண போறோம். சுவாமிமலையில சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம். நாம சாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு உடனே நம்ம வந்துடணும். ஏன்னா திரு வியலூர் அப்படின்ற தலம் பக்கத்தில் இருக்கு. வியலூர் பார்க்கணும், நண்டாங்குடி பார்க்கணும், அடுத்தது இன்னொரு கோயிலை பார்த்துட்டு தான் நம்ம மத்தியானம் நம்ம திரு ஆப்பாடி போகணும். கொஞ்சம் விரைந்து நாம் அடுத்த கோயிலை முடிச்சுக்கிட்டு வரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.